அன்பானவர்களே, இந்த எஞ்சிய வேளையிலே உலர்ந்த கொடிகள் என்கிற தலைப்பிலே சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நான் திராட்சை செடி, நீங்கள் என்னில் ஒட்டப்பட்ட கொடிகள் என்றும் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கருத்திலே இயேசுவில் ஒட்டப்பட்ட கொடிகளாக நாம் வாழ வேண்டும். அதனால் வாழ்வில் அநேக நன்மைகள் நமக்கு இருக்கின்றது. நமது வாழ்வு ஆண்டவருக்கு மகிமையாகவும் இருக்க போகின்றது. ஆமென். அல்லேலூயா. உலர்ந்த கொடிகள் என்கிற வார்த்தையை யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்புறம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அல்லேலூயா. உலர்ந்த கொடிகள் காய்ந்து போன, பச்சை தன்மையை இழந்து போன, ஜீவன் அற்றதாக மாறிவிட்ட கொடிகள் என்பதை அது காட்டுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நமது வாழ்க்கையில் எங்கேயோ சில பகுதிகளில் இப்படிப்பட்ட உலர்ந்த வறண்ட அனுபவங்கள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் அதை உயிர்ப்பிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வார்த்தையை நமக்கு தருகின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த பக்கம் வாட ஆரம்பித்திருக்கிறது, எந்த பகுதி உலர தொடங்கி இருக்கிறது, அல்லது வறண்டு போக ட்ரை ஆகி இருக்கிறது, அல்லது ட்ரை ஆக ஆரம்பித்திருக்கிறது, அதை நாம் கவனிக்க வேண்டும். சரீரத்திலே டீஹைட்ரேஷன் என்று சொல்லுவார்கள் அல்லவா, தண்ணீர் குறைந்து போகிறது. தண்ணீர், அந்த சத்து, நீர் சத்து குறைய குறைய சரீரத்தில் பல தொந்தரவுகள் ஏற்படும். அதுதான். அதே மாதிரி வாழ்க்கையிலும் நமக்கு உலர்ந்து போகிறது, ட்ரை ஆகி போகிறது, வறண்டு போகிறது என்பது எங்க இருக்கிறதோ அதை உடனே கவனிக்கணும். அதை கவனித்து அதை சரி செய்து கொண்டால் அடுத்து தீமைகள் அணுகாமல் இருக்கும். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, நாம் ஓடுகிற இந்த ஓட்டம் தொடர்ந்து நல்ல பச்சையாக நல்ல ஒரு கனி கொடுக்கின்ற அனுபவத்தில் செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நான் முதலாவது நேரத்தை அருமை கருதி சுருக்கமாக இது உலர்ந்து போக காரணங்கள் என்ன, பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக கொடி உலர்ந்து போக, அல்லது பிரான்ச், கொடின்னா கிளை தானே, கிளைகள், பிரான்ச்சுகள் வந்துட்டு வறண்டு போக அல்லது உலர்ந்து போக காரணம் லூக்கா 8:6 சொல்லுகிறது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. எதனால உலர்ந்து போயிட்டான்? அந்த விதை முளைத்து எழும்பினது, ஆனால் அதற்கு என்ன இல்லை? ஈரம் இல்லை. ஈரம் இல்லாத படியினால் உலர்ந்து போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தண்ணி இல்லாவிட்டா அது வறட்சி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும், மனுஷனுக்கும் சரி, செடி கொடிக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. அப்போ ஈரம் சில சமயம் அன்பின் மிகுதினாலே என்ன செய்யும்? வரும். ஒரு சந்தோஷத்தின் மிகுதினாலையும், ரொம்ப சந்தோஷமா சிரிக்கும் பொழுது என்ன வந்துடும்? பல காரணங்களால கண்ணீர் வரும். அப்ப இந்த ஜெபத்துல ஒரு உணர்வு இருந்து, அந்த ஜெபம் ஒரு உணர்வுள்ள ஒரு ஜெபமா இருக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு டைம்ல நமக்கு என்ன வரும்? கண்ணீர் வரும். தீமோத்தேயை பற்றி பவுல் கொடுக்கிற சாட்சி அதான், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன். அவர் தீமோத்தேயை நினைத்த உடனே பவுலுக்கு மனசுல வரக்கூடியது, இவன் கண்ணீரோட ஜெபிக்கக்கூடிய
ஒரு தம்பி. அல்லேலூயா. அந்த வாலிபனே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கமாக இருந்தா, அப்போ அந்த கண்ணீர் எழுத்தின்படி அந்த கண்ணீர் கூட நம்ம ஆத்மாவில் எவ்வளவு ஈரம் இருக்கு என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. இறக்க குணம் இதெல்லாம் அந்த இது சார்ந்தது. சரி, அப்போ ஈரம் இல்லாமல் போகும் பொழுது வாழ்க்கை எங்கேயோ உலர ஆரம்பிக்கிறது. அதுல உணர்வு இல்லை, கடினப்படுது, இருதய கடினம் வருது, ஃபீல் பண்ண மாட்டேங்குது. அடுத்த ஆள் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட தெரியல. சில சமயம் நம்முடைய கஷ்டத்தை கூட உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு வைராக்கியம் வருது. ஆண்டவரே இறங்குமப்பா என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுறதுக்கு பதில் ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் இப்படி நடந்தது, இந்த மாதிரிலாம் வருது. நான் ஜெபிச்சேன், ஏன் இது எனக்கு இப்படி திரும்பவும் இப்படி நடந்துச்சு, நான் கூட்டத்துக்கு போனேனே, சர்ச்சில் கரெக்டா இருக்கிறேனே, ஏன் எனக்கு நடந்து, இந்த மாதிரிலாம் வருது. சரி நடந்துருச்சு, சரி இந்த காரியம் இப்படி இருக்கு, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த வேண்டும்னு டக்குன்னு வரமாட்டேங்குது. இதெல்லாம் ஈரமில்லாமல் போகிறதை காட்டுகிறது. அது இருக்கும் என்றால் நீங்க இப்போ உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் அந்த பகுதியை இன்றைக்கு செழிப்பாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ வளர்ந்து போயிட்டா உன்னை அழிச்சு போடுவேன்னு சொல்றதுக்கு இந்த பிரசங்கம் அல்ல. நீ எங்கே வளர்ந்திருக்கிறாய்? ஏன்னா நம்ம கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். அவர் நம்ம இப்பொழுது அழிக்கிறதுக்கு வரவில்லை, அந்த அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தான் இது. அல்லேலூயா. ஆகவே உணர்ந்து கொள்ளுவோம். இரண்டாவது, மத்தேயு 13:6 இதே நிக்க முடியல, பச்சையா நிக்க முடியவில்லை, அப்படி நாம பார்க்கிறோம். வேர் இல்லையே, வேர் விட மாட்டேங்கு, கீழே உள்ள வளர்ச்சி வரமாட்டேங்கு, மேல மட்டும் வளர்ந்துருச்சு, படபடா வளர்ந்துச்சு. அப்புறம் நிக்க முடியாம வெயில் ஏறணும்னு என்ன செஞ்சிருச்சு, தீந்து காய்ந்து அல்லது உலர்ந்து போயிட்டு. சிலருக்கு இப்படிதான் அவுட்வர்ட் திங்ஸ், வெளியே உள்ளதுல பயங்கர வளர்ச்சி மாதிரி காட்டுவாங்க, உள்ளுக்கு வேறு போட மாட்டாங்க, வேர் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், வெளியே பிரேயர்ல எல்லாம் நல்லா இருக்கும், தனி ஜபம் இருக்காது. உள்ளே அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜபிக்கிற அந்த ஜபம் தான் வேறு. இது வெளியே தெரிகிற ரெண்டு வேணும். இந்த growth பயங்கரமா இருக்கும். எல்லாரும் பார்க்கும்போது ஆஹா, அந்த பிரதரா இந்த சிஸ்டரா அவங்க ஜபத்துல இப்படி ஊழியத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்க வேறு இல்லாமையால் அது படப்படா வளர்ந்தாலும் கடைசியில என்ன செய்ய மாட்டேங்குது, தொடர்ந்து பச்சையா நிக்க முடியல, அதால அப்புறம் கனி கொடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அந்தரங்க வாழ்வு உள்ளே உள்ளது, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கீழே வேர் பற்றுவதிலையும் கவனம் வேண்டும், மேலே கனி கொடுப்பதிலும் கவனம் வேண்டும். அப்போ சிலருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் ஏன் வறண்டு போயிட்டு இருக்கு, எல்லாம் ஒரு பக்கம் நடக்கு, ஆனா நாம செய்கிற வாழ்க்கையில ஒரு சாட்சியின் வாசனை வரவில்லையே, ஒரு கனிகள் ஒரு பிரயோஜனங்களை காண முடியவில்லையே. குடும்பத்தில் எடுக்கிற முயற்சியும் சரி, கர்த்தருடைய ஊழிய பாதையில் ஈடுபட்டு செய்கிற காரியங்களும் சரி, ஏன் ஒரு நல்ல வாசனையோ நல்ல ஒரு கனிகளோ வரமாட்டேங்குது கேட்டா, உள்ள வேரடிக்கிறதுக்குள்ள அந்த காரியங்களையும் நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. அப்புறம் ஓசியா 9:16 ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, எப்பிராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம். வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவருடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன்னு சொல்றார். எப்ராயிமர் யோசேப்பின் புத்திரர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம். ஆனா அவங்களுடைய வேரே வளர்ந்து போயிட்டுனா அது ரொம்ப சங்கடம் இல்லையா? வேர் இல்லாம போகல, நல்லா தான் வேரெல்லாம் போட்டாங்க, ஆனா வேர் என்ன செய்திருச்சான், உலர ஆரம்பிச்சிருச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜபத்துக்கு நல்ல திட்டங்கள், அமைதியாய் மறைந்திருக்கிற அந்த நற்குணங்கள், இதெல்லாம் தானே வேர்கள். நமக்குள் மறைந்திருக்கிற அந்த ஜப வாழ்க்கை, அந்த மறைந்து செய்கிற தான தர்மங்கள், மறைந்து செய்கிற உபவாசங்கள், மறைந்து இருக்கிற குணங்கள், இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்ல கவனம் உண்டு, ஆசை உண்டு. ஆனா அது வறண்டு போகுது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. வேர் போட்டிருக்கிறாங்க,
ஆனா அந்த வேருக்கு சரியா தண்ணி ஊத்துனாங்களா தெரியல, அந்த வேருக்கு உரம் போட்டாங்களா தெரியல. அது இப்பொழுது என்ன ஆகி கொண்டிருக்கிறது? அது வாட ஆரம்பிச்சிருச்சு. அது வாடுனா இனி செடி எப்படி நிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கண்டிப்பாக நமக்கு இந்த மறைந்திருக்கிற கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற, தனிமையில் கிறிஸ்துவோடு இருக்கிற, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சொல்லி இருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட தனித்திருக்கிற அனுபவங்கள், இதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. இவைகளை நாம் பெருக்கிக் கொள்ளணும். சிலர்லாம் தனி ஜெபத்துல இருக்கிறீங்க, ஆனா ஜெபிக்கிறீங்களா? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேற டைம் எழுதி வைக்கலாம் வேணாம். ஆனா எவ்வளவு நேரம் அதுல ஜெபம் நடந்துச்சு, அல்லது தூக்கம் நடந்துச்சா, அல்ல வேற சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்துச்சா, இதெல்லாம் வருது. அப்ப வேறு இருக்குது, ஆனா வேறு என்ன பண்ண மாட்டேங்குது? ஈரமா இருக்கல, அதுவே உலர ஆரம்பிக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தரங்கமா தான தர்மம் செய்றீங்க, விளம்பரம் பண்ணல, விளம்பர நோக்கத்தோடு செய்யல தான். ஆனா அதையும் இப்ப கடமையா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, கடமையா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. தான தர்மம் என்கிற வேறு இருந்தாலும் கூட இப்ப அது என்ன ஆகுது? உலர்ந்து போகுது. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட குறைபாடுகளினால் நம்மிடத்தில் ஒரு பக்கம் சில காரியம் இருக்கத்தான் செய்து, ஒன்னும் இல்லைன்னு நம்மளை தட்ட முடியாது. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது, இது இப்படியே தொடர்ந்தால் இந்த செடியால கனி கொடுக்க முடியாது. இந்த செடி பச்சையான ஒலிவ மரமா இனி நின்று கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமா நிற்க முடியாது. ஆகையினாலே இந்த எச்சரிப்பு நமக்கு தரப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லும் பொழுது ஒரு அழகான ரீசனை, நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு ரீசனை சொல்லிட்டாரு. அந்த யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதான் மெயின் பாயிண்ட். என்னில், கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் அவன் என்ன செய்வான்? உலர்ந்து போவான். உலர்ந்த கொடியாய், உலர்ந்த கிளையாய் அவன் மாறி போவான். பச்சை கொம்பாய் இருந்தவன், எங்க ஊர்ல சொல்லுவாங்க சுள்ளி கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காஞ்சி போன விறகுல, அது அடுப்புல விறகா வைக்கக்கூடிய அந்த மாதிரி மாறி போச்சு. ஒரு நாள் அழகாக அது கனி கொடுத்து கொண்டு இருந்தது. ஆனா அது வளர ஆரம்பிச்சதுனால கடைசியில மொத்தம் வளர்ந்து போய் அடுப்பெரிக்கக்கூடிய கம்பாக மாறிவிட்டது. ஆமென். ஏன்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க தவறினபடினால். அல்லேலூயா. பல காரியங்களை நம்ம பார்த்தோம். அதை ஒரே பாயிண்ட்ல கொண்டு வந்து இயேசு நிறுத்திட்டாரு. யார் என்னில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் பச்சையாயிருப்பார்கள், கனி தருவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவில் நிலைத்திராதவர்கள் என்னதான் செஞ்சாலும் பச்சையா இருக்கவும் முடியாது, கனி தரவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தண்டனை நான் முதல்ல அப்புறம் வாசிக்கலான்னு, அதை வாசிங்க. 15:6. உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. அல்லேலூயா. பாருங்க, நம்ம எரிந்து போகிறதற்கா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அக்கினினாலே நமக்கு தெரியும், நரக அக்கினை என்கிற ஒரு பயங்கர தண்டனை தேவன் நியமித்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் கடைசியில சேர்த்து எங்க போடுவார்? அந்த நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே போடுவார். என்ன பயங்கரம்! ஸ்தோத்திரம். இது சும்மா உலகத்துல கிடந்த செடியோ கொடியோ அல்ல, கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டது. ஆனா இது நிலைத்திராத காரணத்தால் கடைசியில என்னாச்சு? வளர்ந்து போய் அக்கினி கரையா போகுது என்பதுதான் மிகவும் சங்கடம். அழைக்கப்பட்ட தெய்வ மக்கள் தங்கள் அழைப்பை, இந்த ஓட்டத்தை ஒரு பொழுதும் இழந்து போக கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி கிரீடம் சூடப்படத்தக்கதாக நம்முடைய ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதற்கு நிச்சயமாக அந்த நிலை வராதிருக்க, அக்கினியில் போடப்படுகிற நிலை வராதிருக்க, இந்த வறண்டு போகிற அனுபவங்களுக்கு, வாடி போகிற அனுபவங்களுக்கு, உலர்கின்ற அனுபவத்துக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவில்
நிலைத்திருக்கின்ற காரியத்தை நாம் கவனிப்போம். அப்போ முக்கியமான சொல்ல வருகிற விஷயங்கள், ஆண்டவர் மொத்தமா ஒரு 4 காரியங்களை இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். எப்படி நாம கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கலாம், அவர் கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே எப்படி கொடிகளாகிய நாம் நிலைத்திருக்க முடியும். ஒரு நாள் ஒட்டப்பட்டது பெரிய விசேஷம் அல்ல. ஒட்டப்பட்டு 4 நாள் இருந்துட்டு அப்புறம் அது அறுப்புண்டு போச்சுன்னா அது வாடிப்போ, அது உலர்ந்து போ, அது அக்கினிக்கிரையாய்ப்போ. அப்போ ஒட்டப்பட்டதுனால என்ன விசேஷம்? ஒட்டப்பட்ட நீ நிலைத்திருப்பதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. அப்பதான் உன் ஓட்டம் ஜெயமாக முடியும். அல்லேலூயா. சோ இந்த நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், அத 4 விஷயம்தான். பட் அதை 2ஆகவும் 3ஆகவும் பிரித்து சொன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல, நீங்கள் கிறிஸ்துவில் என்கிற ஒரு தலைப்புல நாம கிறிஸ்துவுக்குரிய காரியத்துல எப்படி நிலைத்திருக்கணும், ஒட்டி இருக்கணும், அதை பற்றி சொல்றார். அடுத்தது, நமக்குள் கிறிஸ்துவின் காரியங்கள் எப்படி நிலை நிற்கணும்னு சொல்றார். இந்த 2 பக்க இணைப்பு பிணைப்பு இருந்தால்தான் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஒன்று, நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது, அவருடையவைகளுக்குள் நிலைத்திருப்பது. இன்னொன்று, அவர் அவருடைய சிலதை நமக்குள்ள தந்து அதுல நம்ம நிலைத்திருப்பது. அப்ப இந்த 2 பக்கம் அது சரியான ஒரு இணைப்பாக சரியாக நிலைநிற்பதற்கு உதவிகரமா இருக்கும். அதைத்தான் யோவான் 15 கர்த்தர் விரிவாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட்ல இந்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Praise the Lord. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார். திரும்பவும் 5ஆம் வசனம் தான் அதான் சொல்றார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அது 2வது பாகம். அடுத்தது நான் சொன்னேன். முதல்ல நாம் கிறிஸ்துவில், 2வது கிறிஸ்து நம்மில். அதான் அந்த 2வது பகுதின்னு சொன்னது. அவரும் நமக்குள்ள இருப்பாராம். நம்ம முதல்ல யாருக்குள்ள இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 2 பக்கமும் நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஜெயமாக மகிமையாக நமக்கு காணப்படும். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருப்பது, கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வதாக, கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்கணும்னு 9ஆம் வசனத்தில் சொல்றாரு. வாசிங்க. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். அடுத்தது, அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதையும் ரிப்பீட்டடா சொல்றாரு 10ஆம் வசனத்துல. வாசிங்க. இயேசு எப்படி பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறாரோ நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆயிடும் தான் நான் இதை சொல்றேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுல விசேஷமாய் அவருடைய அன்புக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இனி மறுபக்கத்துக்கு வருவோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறுபக்கத்தை நம்ம படிக்கும் பொழுது, கிறிஸ்து உங்களில், கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளும் நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம லிங்க் அங்க கரெக்டா இருக்கணும், இந்த பிடி கரெக்டா இருக்கணும். அதை இன்னும் பலப்படுத்துவதற்கு அவர் என்ன செய்யறாராம்? அவருடையவைகளை நமக்குள்ள தருகிறார். அதிலே முதலாவது ஏற்கனவே வாசித்துட்டோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கணும். the person of Christ, அந்த இயேசு என்கிற ஆழ்தத்துவம், இயேசு கிறிஸ்து, அவருக்குள் நாம், அவர் நமக்குள். புரியுதா?
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். இதுதான் உண்மையிலே கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படை. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள். சொல்லி பார்ப்போம். நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள். என்ன இணைப்பு? ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒன் சைடட் அல்ல, ரெண்டு பக்கம் எல்லா இணைப்பும் அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இணைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா ஒரு பக்கம் மட்டும் இணைப்பு வச்சாச்சுன்னா இணைப்பு என்ன செய்யாது? நிக்காது, சரியாக நிக்காது. சரி, அப்போ இதை குறித்து நாம் பார்ப்போம். கிறிஸ்து நமக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதுதான் ஸ்டார்டிங். கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருப்பது என்பது அவருடைய ஐக்கியம். ஐக்கியம், அவர் நமக்குள் வந்து ஐக்கியம் ஆகிக்கொண்டே இருக்கும். நமக்கும் அவருக்கும் ஒரு ஃபெல்லோஷிப் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவர் நிலைத்திருக்கிறார் என்று அடையாளம். அல்லேலூயா. இப்ப நம்ம கவனிப்போம். நான் உலர்ந்து போகாம இருக்கணும்னா கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும். நான் நிலைத்திருக்க வேணும்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவருக்கும் எனக்கும் எப்பொழுதும் ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் இருக்கும். அவர் என்னோட போஜனம் பண்ணுவார், நான் அவரோட போஜனம் பண்ணுவேன். அதுதான் அந்த ஐக்கியம். அந்த டேபிள் என்று சொல்லுவதே ஐக்கியத்தை காட்டுது. நமக்கு ஒரு டேபிள் உண்டல்ல, லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தி. அது ஐக்கியத்துக்கு அடையாளமானது. நம்ம எல்லாம் சேர்ந்து இயேசுவோட என்ன பண்றோம்? ஐக்கியப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவோட ஐக்கியப்படுறது கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தி நமக்கு பர்சனலா நடக்குது. நமக்குள்ள அவர் வந்து நிலைத்திருந்து டெய்லி இருந்து எப்பொழுதும் இருந்து நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறார். நாம் அவரோடு ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா. இது இருந்தால் நீங்கள் வாழ்வில் ஒரு பொழுதும் உலர்ந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பூமிக்குரிய நன்மையும் உலர்ந்து போகாது, உங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலர்ந்து போகாது, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கிறதும் உலர்ந்து போகாது. இந்த மூணுக்கு தானே நம்ம வாழ்றோம் ஐயா. நமக்கு வேண்டியது பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். அப்போதான் நம்ம அங்கே போனால் அதை அனுபவிக்க முடியும். ஆமென். அதுதான் நம்ம சம்பாத்தியம். உலக சம்பாத்தியம் கடைசியில் தான் சொல்லணும். முதல் சம்பாத்தியம் எதுதான்? அழிந்து போகாத ராஜ்யத்திலே அழிந்து போகாத மகிமையின் வஸ்துக்களை, மகிமையின் பங்குகளை நம்ம இங்கிருந்தே என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அங்க சம்பாதிச்சு வைக்கலாம், இங்க சேர்த்து வைக்கலாம். ஆத்துமாவுக்குள்ள அதையும் கொண்டு போக முடியும். அப்படித்தானே? சிலதை அனுப்பி விட்டுறலாம். முதல்ல அந்த லக்கேஜில் அல்லது என்ன பார்சல்ல அனுப்பி விட்டுறலாம், பரலோகத்தில் பொக்கிஷன் சேர்க்கலாம். சிலதை ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகிற மாதிரி ஆத்துமாவுக்குள்ளே சேர்த்து வைக்கலாம். ஆத்துமா அழியாதது. ஆத்துமாவுக்குள்ளே என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு போயிடலாம் அங்கே. ஆமென். இதுக்காகவே கிரியை செய்யுங்கள். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை செய்யுங்கள். அல்லேலூயா. சோ அதுதான் நமக்கு முக்கியம். அது வாடி உலர்ந்து போச்சு, அப்புறம் ரொம்ப சங்கடம். சொல்லி இருக்குல்ல, அவன் செஞ்ச வேலை நிக்காது, அக்கினி பரீட்சையில் நிக்கலன்னா கடைசியில் அவனும் அக்கினிக்கு தப்பின கொல்லிய போல என்ன செய்வான்? வந்து சேருவான். அந்த மாதிரி போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நம்ம பரலோக பொக்கிஷங்கள்ல எப்பவும் கவனம் செலுத்துங்க. அது ரெண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதையும் நான் சேர்த்தே சொல்லிட்டேன். பார்சல் அனுப்புறது, ரெண்டாவது கேரி பேக்ல நல்லா சுமக்கிறது, மூணாவது சில காரியம் இப்போ இங்க இருக்கிற வரைக்கும் வேணுமே. இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு சில காரியங்கள் வேண்டுமே இல்லை? எங்கேயா தங்கிட்டு புறப்படும் போது எல்லாம் பேக் பண்ணிவிடுவோம் முதல்ல. ஆனால் என்ன செய்வோம்? சரி, அந்த சோப்பு டப்பா அது இது கடைசியில் வரைக்கும் வேணும் இல்லையா? ஏதாவது முடிச்சுட்டு கடைசியில் வைக்கலாம். அதுதாங்க பூலோக நன்மைகள். ஆமென். சும்மா எக்ஸ்ட்ரா சிலது நமக்கு இப்ப தேவை, போற இடத்துக்கு ஒரு தேவைப்படாது. ஆனா இப்ப இங்கிருந்து புறப்படுற மட்டும் சில காரியம் நமக்கு தேவை. அதைத்தான் அந்த லிஸ்ட்ல தான் நீங்க இந்த பூமிக்குரிய நன்மைகளை வைக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க மனசுல கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வாடி போகாம கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ கிறிஸ்து நம்மில், அதுல முக்கியம் ஐக்கியம் என்று சொன்னேன். எப்பவும் நீங்க செக் பண்ணி பார்க்க வேண்டிய, நான் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கேனா, இன்னைக்கு ஐக்கியமா இருக்கேனா,
இப்போ நான் ஐக்கியமா இருக்கேனா, எனக்கு கிறிஸ்துவோட தொடர்பு இப்போ இருக்கா, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னா நான் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அவர் பேசுறதும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அந்த கம்யூனிகேஷன் அது இருக்கும் இல்லையா? அதான அந்த பந்தின்னு சொல்றது. பந்தியில உட்காந்து வாய் மூடிட்டு சாப்பிடுவாங்க. பேசுறது, பழகிறது, ஷேர் பண்றது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஐக்கியம், பந்தி என்பதோட அர்த்தம். அல்லேலூயா. இது நாடி துடிப்பு மாதிரி கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவோடும் கிறிஸ்து என்னோடும் உள்ள ஐக்கியம் எல்லா நிலையிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு சிலது உலர ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் இதை மறுபடியும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கும். எப்படி வாசமா இருப்பாரு? திறந்து திறந்து பார்க்க முடியுமா? இயேசு இருக்காரா இருக்காரா தட்டி தட்டி பார்க்க முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. விசுவாசத்தினாலே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது கிறிஸ்து எனக்குள் வந்தார், இன்றைக்கும் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாட்டா எல்லாமே இழந்து போ. விசுவாசத்தினால தான் எல்லாமே நிக்குது. அப்போ கிறிஸ்து என்னில் வாசமா இருக்கிறார், என்னில் அவர் நிலைத்திருக்கிறார், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அவர் சரியான ஒரு காரியம் எனக்குள் இருக்கிற விசுவாசம் தான் அதை எனக்கு பலப்படுத்தி தருகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு பேசினா போதும். சிலருக்கு சில வேளை, ஐயோ 2 நாளா பேசலையே, இனி திரும்ப பரலோகத்திலிருந்து அவளை இறக்கி கொண்டு வரணுமோ? அப்படியெல்லாம் இறக்கி நீங்க ஒவ்வொரு நாளும் இறக்கி கொண்டு வர வேண்டியதில்லை, உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க குறைய சரி பண்ணுங்க. உங்க அப்பா வீட்டில் கூப்பிட்டு வச்சீங்க, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டீங்க, பேசாம விட்டுட்டீங்கன்னா அவர் உடனே போயிடுவாரா? அங்கதான் இருப்பார் அவரை. ஆனா அப்படி விடக்கூடாது. அவர் அடிக்கடி என்ன செய்யணும்? தொடர்புல வச்சுக்கணும், அடிக்கடி பேசணும். அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். நம்ம சில வேளை அவருக்கு காரியங்களை அவரிடத்துல பேசி கொண்டிருப்போம். இந்த ஒரு ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க. ஒருவேளை யாருக்காயிலும் உடனே பிசாசு குற்ற உணர்வு கொண்டு போடும், உனக்கு தான் இல்லையே, இல்லாததை பெற்றுக்கொள்றதுக்கு தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இல்லையே என்று குற்ற உணர்வோட புறப்பட்டு போய் வாழ்க்கையில இன்னும் கீழ் நோக்கி போறதுக்காக கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வரவில்லை. நீ வந்த நிலைமையிலிருந்து உன்னை மேன்மையாக்குவதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அதனால நீங்க எது இல்லையோ அதை அப்பவே மனசுலயே ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருங்க, கர்த்தர் தருவார். நீங்க விசுவாசத்தோட பேசுங்க, தைரியமா பேசுங்க, உரிமையா பேசுங்க. அதுவும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உரிமையோடு பேசலாம். ஏன்னா அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்று வச்சுக்கிட்டு இயேசு என்னோட இருக்காரோ இல்லையோ தெரியலன்னு சொன்னா அது எவ்வளவு பரிதாபம். நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியின் மூலம் பிதாவோடும் குமாரனோடும் நம்ம நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கிறோம். அதனால அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுது, கிறிஸ்து என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் மட்டும் நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? பிரசவ வேதனைப்படுறேன். அவருடைய ஊழியத்தில் பிரசவ வேதனைப்படுறது ஆத்துமாதாயத்துக்காக மட்டுமல்ல, வந்திருக்கிற விசுவாசிகளுக்குள் யாரை உருவாக்கணும்? கிறிஸ்துவை உருவாக்கணும். எப்படி ஒரு ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ள நடத்துறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம், கிறிஸ்து அந்த ஆத்மாவுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு செல்றதுக்கு பிரயாசப்படுறோமோ, அதே மாதிரி அதை கிறிஸ்துவ பெற்றுக்கொண்டவருடைய உள்ளத்துல கிறிஸ்துவ நீ என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. மரியாளுடைய வயிற்றிலே கிறிஸ்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா அழகா பூர்ணமா உருவாகி அவர் வெளிப்பட வேண்டிய காலத்தில் வெளிப்பட்டார். ஆமென். அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாகி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னா என்ன? கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை பெற்றுக்கொண்டோம். அதுதான் இது. கிறிஸ்துவ உள்ள பெற்றுக்கொண்டோம். அது வரைக்கும் உலகம் என்கிறது இருந்துச்சு நமக்குள்ள. வெறும் உலகம் தான் நம்மள நடத்திக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இருதயத்துல வாசமா இருந்தது உலகம். இப்ப அந்த உலகத்தை தூக்கி தள்ளிக்கிட்டு யார உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம்? கிறிஸ்துவை. கிறிஸ்து வாசமா இருக்கிறார், நிலைத்து இருக்கிறார், உருவாகி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பூரண அறிவிலும் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன் என்று பைபிள்ல படிக்கிறோம்.
தேவனுடைய அறிவை அடைகிறதற்கு, அதுதான் கிறிஸ்துவங்க உருவாகிறதுல ஒரு விஷயம். இதுவரைக்கும் அறியாத வேத ரகசியங்களை, பரம ரகசியங்களை, வாழ்வை குறித்த தேவனுடைய திட்டத்தின் சித்தத்தின் ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா நமக்குள்ள இயேசு வந்த பிறகு நம்ம வாழ்க்கை இப்ப மறுரூபமாய் கொண்டே இருக்குது. அறிவுல நம்ம பூர்ண அறிவுக்கு நேரா நம்ம உருவாகி கொண்டே இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்து என்னில் உருவாகிறார் என்பதுல ஒரு அர்த்தம். அல்லேலூயா. இன்னொன்னு என்ன, மெய்யான நீதியில இதுவரைக்கும் எனக்கு நல்லது கெட்டது நான் உலகத்தை மையமா வச்சு, உலகத்தினுடைய காரியங்களை மையமா வச்சு அது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் சுயத்தை மையமா வச்சு அது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது நீதி இது அநீதின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த அறிவை அடைய அடைய மெய்யான நீதி என்னதுன்னு எனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அல்லேலூயா. எது தப்பு தேவனுடைய பார்வையில், எது சரி யாருடைய பார்வையில்? வசனத்தின் நீதி, தேவ நீதி. அதே மாதிரி பரிசுத்தம், எதோடு ஒட்டி இருக்கணும், எதை விட்டு விலகி இருக்கணும். அதுதான் பரிசுத்தத்தினுடைய விஷயம். பரிசுத்தம் எதுல நான் பரிசுத்தமாகணும் அப்படின்னு கேட்டா, எதுல நான் கர்த்தரோடு மட்டும் தனித்திருக்கணும், மற்றதோடு ஒட்டி கிடக்க கூடாது. அது வர வர கிறிஸ்து என்னில் உருவாக உருவாக எனக்கு வேறுபாடு வரும், பரிசுத்தம் வரும். இன்னைக்கு இதெல்லாம் நமக்குள்ள வளர்ச்சியில இருக்கா, கீழ் நோக்கி போயிட்டு இருக்கா? யோசித்து பாருங்க. அப்ப கிறிஸ்து நம்மில் உருவாகி கொண்டிருக்கிறாரா, இல்லை என்ன நிலைமையில தான் இருக்கிறாரு அவர் பாவம் நமக்குள்ள? சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க சிந்திச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும், ஒரு கிரியை தேவன் செய்ய முடியும். அதனால வார்த்தைக்கு மட்டும் இடம் கொடுங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையோட அந்த வார்த்தையை கொஞ்சம் ஒப்பிடுறதுக்கு அதை இணைச்சிருங்க லைஃபோட. நம்ம லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, சிந்தனை முழுசும் என்னதான் இருக்கு, 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தூங்காம இருக்கீங்களோ, இங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு, ஓடிக்கிட்டே தான், பலது நிரம்பிட்டே இருக்கு. இப்ப இந்த ஸ்மார்ட் போன் கையில வந்த பிறகு எப்பா என்னெல்லாம் உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. அது கிறிஸ்துவின் வளர்ச்சியை தடை பண்ணுதா, ஊக்குவிக்குதா? கிறிஸ்து வளரணுமே, அதை கெடுத்துடக்கூடாது. ஒரு கர்ப்பஸ்திரீ அந்த பிள்ளை உருவாகி பூர்ணப்படும் வரைக்கும் எவ்வளவு கவனமா இருப்பா, நடக்கிற நடையில கவனமா இருப்பா, புசிக்கிற ஆகாரத்துல கவனமா இருப்பா, எல்லாத்துலயும் ரொம்ப கவனமா இருப்பா. அப்ப அதே போலதானே கிறிஸ்து நமக்குள்ள உருவாயிட்டு இருக்கிறார் நம்முடைய இருதயத்துல. நம்மளும் சும்மா கண்டதெல்லாம் போய் அனுபவிச்சு, கண்டதெல்லாம் பேசி இஷ்டத்துக்கு நடந்தோம்னா இங்க அபார்ட் ஆயிடும், பெரிய சங்கடம். அது நடக்க கூடாது, உலர்ந்து போக கூடாது. நம்ம அழைக்கப்பட்டது அதுக்கல்ல. கிறிஸ்து நம்மில் உருவாகி பூர்ணப்பட்டு, நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. அதை போய் நம்ம அடைந்து கொள்ளணுமே. அப்படின்னா இந்த உலர்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கிறிஸ்து நிலைத்திருக்கிறது, அதுக்கு எந்த இடையூறும் உண்டாக்கிவிட இடமே கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கலாம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அழகா சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ட்ரா அதுல ஒரு இது வேற வச்சிருக்காரு பாருங்க. முதல்ல சொன்னாரு, நான் உன்னிலும் நீ என்னிலும் வாசமா இருந்தா நீ நல்ல கனி கொடுப்ப, மிகுந்த கனிகளை நீ கொடுப்பாயின்னு சொன்னாரு. இதுல சொல்றாரு, இப்போ நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னா அதுல இன்னொரு காரியம் உண்டு, என் வார்த்தை உனக்குள்ள என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். நீ அந்த வசனம் சொன்ன, நீங்கள் என்னிலும், ரைட், நீங்க என்னில இருக்கணும், என் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த ஒரு பாண்டு கரெக்டா இருக்கணும். அப்போ நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. சில நினைப்பீங்களா, அந்த ஜெபம் ஏன் கேட்கப்படல, நான் இவ்வளவு உபவாசித்து ஜெபித்த பிறகு அந்த காரியம் ஏன் நடக்கல? இந்த கொஸ்டினுக்கு இங்க தான் ஆன்சர் இருக்கு. கிறிஸ்துவில் நீங்கள் இருக்கணும், கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் இருக்கணும். அதை செக் பண்ணும். அதை கரெக்ட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய ஜெபங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பைபிள் படிச்சவங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும்.
இப்போ தேவ சித்தம் இல்லாததை நான் கேட்டுட்டேன்னா அது எப்படி தருவார்? அப்படிதானே? நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால, அவர் வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருந்தா அவர் சித்தம் என்னன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் சும்மா போட்டுட்டு என்னத்தையே கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்படிதானே? பிள்ளை அறிவில்லாத பிள்ளையா இருக்கும்போது கண்டடையும் கேட்கும். அறிவு வர வர அது கேட்க வேண்டியதை தான் என்ன செய்யும்? கேட்கும். அதே மாதிரிதான் நானும் வளர வளர அவருடைய வார்த்தை எனக்குள் சும்மா வருவதல்ல, நிலைத்திருப்பது. அல்லேலூயா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்கணும். அப்ப நான் உலர்ந்து போக மாட்டேன், காலமெல்லாம் கனி கொடுப்பேன், என் ஓட்டமெல்லாம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. போன பிரசங்கத்துல கடைசியில் நம்ம கேட்டோம், எலிசா காலமெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? கனி கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் ஓட்டம் முழுசும் எப்படி இருந்தது? எலிசா ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி உலர்ந்து போகாம இருக்கணும். பாதியில ஐயோ என்று அது நின்று விடாம இருக்கணும்னா கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்கிறது எப்படி இருக்கு, அதுதான் இப்ப செக் பண்ணணும். இரண்டாவது, கிறிஸ்துவினுடைய வார்த்தை எனக்குள் எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு? இந்த வார்த்தையை பெற்ற சந்ததி நாம். ஆமென். இந்த அப்போஸ்தல சந்ததி கூட இந்த வார்த்தையை என்ன செய்யல, இவ்வளவு முழுமையா பெற்றுக்கொள்ளல. அவங்க தானே கடைசியில் பைபிள்ல உள்ள கடைசி பகுதியெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? யோவான் தானே வெளிப்படுத்தல் எழுதியிருக்கார். நிறைவான பைபிள் வேத வசனம் முத்திரிக்கப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இவ்வளவு லேட்டா பிறந்த நாம் இந்த தலைமுறைகள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதாமுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் சொன்ன வார்த்தை தான் அவருக்கு மனசுக்குள்ள இருக்கும். அது இருந்தா சரி, இல்லைன்னா போச்சு. அதனால வார்த்தை. அது மட்டும் இல்ல, தமிழ்ல எத்தனை விதவிதமான பைபிள் இருக்கு இல்லையா? புதுசு புதுசா அச்சிட்டு வெளியிட்டுட்டே இருக்காங்க. அதே வேளையில இன்னைக்கும் இதே இந்தியா தேசத்திலே சில கிராமங்களில் பேசுகிற அந்த மொழிகளுக்கு அந்த இதுல அச்சிடப்பட்ட பைபிள் இல்லை. அப்ப அந்த மக்கள் ஒரு மிஷினரி போயிட்டு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னா அவர் சொல்ற வார்த்தை மனசுல எவ்வளவு விழுந்தது அதுதான் அவங்களுக்கு. அது வேற மங்கி மங்கி போச்சுன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னே தெரியல. எப்படி கிறிஸ்துவுக்கா வாழ்வாங்க? எப்படி இந்த அனுபவங்களை அவங்க அடைவாங்க? நாமளோ டெய்லி நம்முடைய தாய்மொழியிலே இந்த வேதத்தை படிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய். அப்ப நம்ம எவ்வளவு பைபிள் வாசிக்கணும், எவ்வளவு பைபிள் வாசிக்கணும். பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்களுக்கும் கண்ணு தெரியலன்னு சொன்னாலும் இப்ப ஆடியோ பைபிள் போட்டுவிட்டா அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்க எந்த சாக்கு போக்கும் இனி என்ன ஒரு சந்ததியை, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். ஆனா நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நல்லதுக்கா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்போ இந்த வசனம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், பதிச்சு வச்சிருக்கேன், ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன், வைத்து வைத்தேன். அப்ப அந்த வார்த்தை நிலைத்திருக்கும்படி வைத்திருக்கிறேன். நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும். அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான். நான் வார்த்தைய சும்மா உட்கொண்டேன் அப்படி மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்ணி இருக்கிறேன்? வைத்து வைத்திருக்கிறேன் ஐயா. அது நிலைத்திருக்கிறது ஐயா எனக்குள்ள. அந்த வார்த்தை எனக்குள்ள எப்படி இருக்கிறது? நிலைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். 3 காரியங்களை இதுல சொல்ல விரும்புறேன் பிராக்டிக்கலா. ரீட் த வேர்ட், அண்ட் அடுத்தது மெமரைஸ் த வேர்ட், அப்புறம் நமக்கு என்ன சொல்லுது, ரீசைட் த வேர்ட்ஸ். 3 காரியம் பிள்ளைகளும் கொஞ்சம் கவனிங்க. பிள்ளைகளுக்கு தான் இது ரொம்ப ஈஸி, பெரியவங்களும் கட்டாயம் இதை செய்யணும். வேத வசனத்துல இதை வயசு நல்லா சொல்லி நம்ம விடக்கூடாது. முதல்ல வாசிக்கணும். ரீட் த வேர்ட். முதல்ல என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கிறவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். பலர் பைபிள் விதவிதமான பைபிள் வீட்டில் வச்சிருப்பாங்க, ஆனா கையில் எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. ரொம்ப தப்பு. இன்னைக்கு பேசிக் திங். ஆனா இன்னைக்கு அப்படி செய்யாதவர்கள் இன்னைக்கு நாளைக்கு காலையில வாசிக்கலாம்னா அது டெய்லி நாளைக்கு காலையிலேயே தான் போயிட்டு இருக்குமே தவிர ஒரு நாள் நடைமுறையில் வராது.
இன்னைக்கு வீட்டில் போய் டைம் கிடைச்ச உடனே ஆரம்பிச்சிருங்க, அப்போ அது தொடர்ந்து நடக்கும். ஆமென். 1-2 அதிகாரங்கள், ஒரு 3 அதிகாரம் வச்சாது வாசித்தா ஒரு வருஷத்துல பைபிளை முடிச்சிடலாம். அப்போ அதை கொஞ்சம் வாசிங்க. ரீட் பண்றதுக்கு என்ன, வாசிங்க. நான் சொன்ன மாதிரி முடியாதவங்க, முந்தியெல்லாம் ஆடியோ பைபிள்னு தனியாக ஒரு சின்ன மெஷின் வரும், அதை வாங்கி கொடுப்போம் வயசானவங்களுக்கு. இப்போ அப்படி தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்கு. அந்த பைபிள் ஆப்பில், சில பைபிள் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணி விட்டா என்ன செய்யுது, வாசித்து கொண்டே இருக்குது. அது பாட்டுக்கு அழகாக வாசிக்குது, நல்லா இருக்குது. அதனால நீங்க யாரும் வாசிப்பதை விட்டு விடாதிருங்கள். அது வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள் அந்த தேவ வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது சிலதை மெமரைஸ் பண்ணுங்க, மனப்பாடம் செய்யுங்கள் அல்லது மனனம் செய்யுங்கள். சில வசனங்களை கண்டிப்பா என்ன செய்யணும், மனனம் செய்யணும். பொதுவாக கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நம்ம சொப்பனத்தில் தரக்கூடிய சில வசனங்கள், சிலது நமக்கு பர்சனலாக கிடைக்கும். சர்ச்சில் வருஷத்துக்கு ஒருக்கா வாக்கு தத்துவம், சிலர் மாதத்துக்கு ஒருக்கா. அதெல்லாம் சும்மா ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா அது ஈஸியாக போயிடும். அதை நமக்குன்னு எடுத்தோம்னா அது ஒரு கிரியை செய்யும். ஆமாம். ஸ்தாபனத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு அவைகளை மனப்பாடம் செய்து வைத்தால் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் ஸ்தாபனத்துக்கு தந்த வாக்கு தத்துவம், இதை நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு ரீசைட் பண்ணணும், வாயினால திரும்ப சொல்லணும். அடிக்கடி அறிக்கை பண்ணுவது அந்த மாதிரி. அதை என்ன சொல்லுது, கன்ஃபஷன் என்பது அது பவர்ஃபுல். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ அறிக்கை செய்யும் போது தான் ரட்சிப்பு. ஒரு கிரியை வர்றது எப்பதான், அந்த வசனத்தை அறிக்கை பண்ணும் பொழுது. அதனால ரீசைட் பண்றது மட்டும் இல்ல, நல்லா கன்ஃபஸ் பண்ணணும், வசனத்தை ரெஃபர் பண்ணணும். இயேசுவே சொன்னார், இப்படி எழுதி இருக்கிறது அல்லவா. சாத்தான்ட்ட பேசும்போது என்ன சொல்றாரு, இப்படி அவர் படிச்சு வச்சுட்டு அந்த வசனத்தை என்ன செய்யறாரு, ரெஃபர் பண்றாரு. இது இப்படி எழுதி இருக்கிறது அல்லவா. பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்துல வசனத்தை, பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோட் பண்றார். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பிராக்டிஸா வரும் பொழுது வசனம் என்பது சும்மா அப்படி தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு வரணும். என்ன, வசனம் தான் நமக்கு ஜீவன். கிறிஸ்து சொல்றாரு, நான் உனக்குள்ள நிலைத்திருக்கணும். 2வது என் வசனம் என்ன செய்யணும். வசனம் இல்லாத இடத்துல நான் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நானே வார்த்தையானவர். அல்லேலூயா. அப்படி வார்த்தையும் நல்லா யூஸ் பண்ணணும். தண்ணி குடிச்சு இருக்கிறோமே, ஒரு நாளைக்கு 3 லிட்டராது குடிங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா எங்கேயாவது உலர்ந்துகிட்டு இருக்கோம், இப்ப தெரியாது. கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி திடீர்னு ஒவ்வொன்றா என்ன செய்ய ஆரம்பிக்குது, காண்பிக்க அந்த நரம்பு உலர்ந்து போச்சுது, அங்க வலி ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலும்பு நினம் இல்லாம போச்சு, எலும்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு எலும்பு உலர்ந்து போச்சு. வருதா? பேசிக்கா தண்ணி குடிச்சு தண்ணி ஆகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே இதெல்லாம் ஓரளவு மெயின்டைன் ஆகும். இது மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வசனம். அல்லேலூயா. வசனத்தை நல்லா வளமா வாசிங்க, சந்தோஷமா வாசிங்க. பேப்பர் வாசிக்கல சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ நீங்க அந்த பேப்பர் வாசிக்கிறத விட இன்ட்ரெஸ்டா இதை வாசிக்கணும்னு இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. சிலருக்கு சில புக்ஸ் வாசிக்கிறது, சில கட்டுரை வாசிக்கிறது, சில இந்த யூடியூப்ல சில இதுகளை பார்க்கறது, எது உங்களுக்கு டாப் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை விட மேல ஆண்டவர் வசனத்தை நேசிக்கணும், வாசிக்கணும்னு இன்றைக்கு தீர்மானம் விடுங்கள். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை நேசிங்க. பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம். பிரியம் வேணும். முதல்ல வசனத்தை கடமைக்கா வாஸ்து தள்ளுனா அது உள்ள வரவும் செய்யாது, தங்கவும் செய்யாது, நிலைத்திருக்கவும் செய்யாது. ஆமென். அதனாலதான் நிறைய பேர் பைபிள் வாசித்து பிரைஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஆனா ஒரு வசனம் கூட எங்க நிலைத்திருக்காது, உள்ளத்துல நிலைத்திருக்காது. இங்க இருக்கு, இப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க, சொல்லி மார்க்கெல்லாம் வாங்கிடுவாங்க, மூளையில இருக்கு. ஆனா எங்க வர்றத? ஆமா. அப்ப ரீட். 2வது நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. 3வது என்ன பண்ணுங்க, ரீசைட் பண்றது, ரெஃபர் பண்றது, கன்ஃபஸ் பண்றது போன்ற காரியங்களையும் அதை திரும்ப சொல்லி பார்க்கறது,
அதை ரெஃபர் பண்ணி பேசுறது, பிள்ளைகள்கிட்ட பேசும்பொழுது அவ்வப்போ வசனம் சொல்லு பத்தியா, இந்த வசனம் சொல்லுது, வசனம் நம்பர் மறந்தாலும் பரவாயில்ல, வார்த்தைகளை என்ன செய்யணும், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுல கிரியை இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லி கொடுத்திருக்கிறார், வீட்டில் எழுதி போடு, என் வார்த்தைகளை என்ன பண்ணு, எழுதி போடு. நீ படுத்திருக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் உன் பிள்ளைகள்கிட்ட இதை பற்றி என்ன பண்ணு, பேசு பேசு. இதெல்லாம் சாதாரணமா எடுக்க வேண்டிய விஷயம் இல்ல. நம்ம வாழ்க்கை கடைசி வரை பச்சையா இருக்கணும்னா இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோட வசனம் நம்மில் என்ன செய்யணும். ஒரு வசனம் கூட வாசிங்க, கொலோசையர் 3:16 வாசிப்போம். கொலோசையர் 3:16. ஆமா, இதுல ஃபர்ஸ்ட் பகுதியை கவனிச்சீங்களா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வசனத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமா? வசனத்தை பதிச்சு வைக்கிறத பற்றி பேசணும். வைத்து வைத்தேன், இப்ப வைத்து வைக்கிறது மட்டும் இல்லையா, அது எதோட சேர்ந்து வசனம் உள்ள வாசமா இருக்கணுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக உங்களுக்குள்ள என்ன செய்யணும். இதுதான் புதிய மனிதனின் இருதயம். அல்லேலூயா. புதிய மனிதனின் இருதயத்திலே வசனம் தன்னுடைய சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு தங்கி இருக்கணும். ஆமென். ஏதோ கொஞ்சம் வசனம் இருக்கு, ஏதோ கொஞ்சம் வசனம் தெரியும், அப்படி தெரிஞ்சுதான் நிறைய துருபதேசம் வருது. அறக்குறை பரிபூர்ணமா வாசமா இருக்கல்ல வசனம். ஒரு உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய வசனம் பரிபூர்ணமாய் வாசமா இருந்தால் அது அந்த வசனத்தினுடைய முழு தாற்பயத்தோடு முழு ஞானத்தோடு அது வாசமா இருந்தா அந்த ஆள் கரெக்டான உபதேசத்துல பேசுவார். அல்லேலூயா. இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு துருபதேசத்தின் ஆவி, அந்த காற்று பயங்கரமா என்ன பண்ணிட்டு இருக்கு, அடிச்சுட்டே இருக்கு. நாம அந்த காற்றுல அடிபட்டு போயிடக்கூடாது. அதுக்கு எல்லாவற்றுக்கும் அந்த காற்று, கொண்டல் காற்று, அந்த காற்று வறட்சியாக்கும் காற்று, உலர்ந்து போக செய்யும் காற்று, அறுப்புண்டு போக தீயில் எரிப்புண்டு போக செய்கிற காற்று, அதெல்லாம் வராம இருக்கணும்னா இன்றைக்கு வசனத்தை சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் சிலர் பேப்பரும் கையுமா இருப்பாங்க, டைரியும் கையுமா இருப்பாங்க, அப்படிதானா? அதெல்லாம் நல்ல பழக்கம்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரெக்ட். அப்போ நான் முதல்ல சொன்னேன், நீங்க வாசிங்க, நீங்க மெமரைஸ் பண்ணக்கூடியதை சில வசனங்களையாவது மெமரைஸ் பண்ணுங்க, அப்படித்தானே? நான் ஒவ்வொரு வருஷமும் சில வசனங்களை கொஞ்சம் மெமரைஸ் பண்றது உண்டு. பெரிய அளவில் பண்ண முடியல மெமரைஸ் பண்ணது, ஆனால் பண்றது உண்டு. இப்போ கொஞ்ச நாளாக இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு சிலருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். என்ன வசனங்களை சொல்லி சொல்லி டெய்லி காலில் தவறதில்லை இதை சொல்றதுக்கு. உன் வாயை நன்மையால் திருப்தி ஆக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இதை டெய்லி சொல்லி, இந்த திருப்தியின் ஆண்டு இல்லை, ஆண்டவர் நம்ம வாயை நன்மையினால திருப்தி ஆக்கணும், நம்ம சரீரத்தை என்ன செய்யணும், பழையபடி கழுகுக்கு சமானமா கொண்டு வரணும். ஆண்டவர் இந்த கிரியை செய்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நேற்றுக்கு 11 மணி நேரம் நானே டிரைவ் பண்ணி இங்கே வர ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். எப்பவுமே எனக்கு டிரைவிங் சப்போர்ட் ஆள் உண்டு. அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, அவர் எப்படி கொண்டு வர்றது, அவர் வர்றேன்னான்னு சொன்னார், வேண்டாம். அப்போ வசனத்தை அறிக்கை செய்தா பிரயோஜனம் உண்டா இல்லையா? அல்லேலூயா. உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஏசாயா 58:11, கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு பிளஸிங் இருக்குல்ல அதுக்குள்ள கொஞ்சம் பிரிச்சு சில சமயம் ஜெபம் பண்றது உண்டு. நிறைய ஆசீர்வாதங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது தெய்வீக சுகம் இருக்கிறது, நமக்கு ஆத்மாவில் திருப்தி இருக்கிறது, அதுக்கு மேல நமக்கு குடும்பம் அல்லது நம்முடைய வாழ்க்கை வளமான அல்லது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய்
ஸ்பிரிச்சுவலி பரிசுத்தாவி ஜீவ தண்ணீரா நமக்குள்ள இருந்து புறப்படுற அனுபவங்கள் ஏகப்பட்டதை புகுத்தி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனம் அழகுதான். இப்போ அதெல்லாம் சொல்ல டைம் போயிடக்கூடாது. இருந்தாலும் சொல்லாமல் இருக்கவும் வழி இல்லை. வாழ்நாள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? கலிகூர்ந்து மகிழ்ந்து. ஒரு நாள் கூட சோர்ந்து படுக்கிறதுக்கு வராது. ஒரு நாள் கூட துக்கம் நம்மை ஆட்கொள்ளாது. வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழணும்னா டெய்லி காலையில கிருபைய பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. டெய்லி காலையில கிருபையை பெற்று 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 வந்தா லைஃப் லாங் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கலாம்? ஆஹா, திருப்தியா இருக்கலாம், மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அப்ப காலையில எழும்பி கர்த்தர் முகத்தை பார்த்தா தான் என்ன கிடைக்கும்? இந்த கிருபை கிடைக்கும். அதிகாலையும் எழும்பி குடும்பமா ஜெபிக்கிறது தேவை, தனியா ஜெபிக்கிறதும் மிக மிக தேவை. ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்ம தலைமையில டெய்லி இறங்கட்டும். லைஃப் லாங் அதை நம்மை சந்தோஷமாக அது வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும். நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாகும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 3 காரியம் இருக்கு. விழிக்கும் போது அப்படின்னா when I come back to myself முதல் அர்த்தம். ரெண்டாவது when I wake up from the bed. மூன்றாவது when I arise from the dead. 3 காரியத்தை இது சொல்லுது. முதல்ல when I come back to myself னா இப்போ நம்ம இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இருந்தீங்க, திடீர்னு எங்கேயோ போயிட்டு வந்தீங்க, சரிதானா? எல்லாருக்கும் அது நடக்கும். பிரசங்கத்தை கேட்டுட்டே இருப்போம், திடீர்னு சிந்தனை எங்கேயோ போயிடும், திரும்ப we will come back to ourself. திரும்ப அதான் ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு கொஞ்சம் அப்படி விட்டுரும். டிரைவிங் பண்ணும்போதே இப்படி தான் நடக்குது. டிரைவிங் பண்ணும்போதே அங்கே என்ன போச்சுது தெரியாது சில சமயம். அது அங்கே வழக்கத்தின்படி சப்கான்சியஸ் மைண்டில் வண்டி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வராது, ஆனால் நம்ம எல்லாம் அந்த கவனம் போயிடும். அப்போ ஒவ்வொரு முறை, இது வார்த்தையை கவனிங்க, ஒவ்வொரு முறை நம்ம அப்படி திரும்ப ஒரு உணர்வுக்குள்ள அப்படி வரும் பொழுது அங்கே எங்கே போனோம் அதை கொஞ்சம் ஒருக்கா சிந்திச்சு, அது தப்பான இடத்துக்கு போச்சு, தேவையில்லாததுக்கு போச்சுன்னா, ஆண்டவரே இது சரியில்லையப்பா, உங்க சாயலை எனக்கு தாங்கப்பா. கிறிஸ்துவின் சாயல்னது கிறிஸ்துவ போல ஆகிறது. அவருடைய சிந்தை, அவருடைய எல்லாம் வேணும் இல்லையா? இது எப்பவும் வரமாட்டேங்குது, அப்பப்போ தான் வருது மனசுல. இருந்தாலும் உங்களுக்கு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப மறுரூபமாகும். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு முறை நம்ம ஆஃப் பேலன்ஸ்ல போகும்போது அங்கே பாதி நேரம் கிறிஸ்துவ விட்டு வெளியே தான் போவோம், வண்டி உலகத்துக்குள்ள தான் போகும். அப்போ அதை கொஞ்சம் அறிக்கை பண்ணிட்டு, இல்லை நல்லதுக்கு தான் போச்சுன்னா சந்தோஷம், சோத்திரம் பண்ணிக்கிட்டு, அப்போ இதெல்லாம் நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சாயலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உருவாக்கிட்டு இருக்கு. ஆவியானவர் செய்கிற உருவாக்கும் பணிக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் விழிக்கும் போதும் அது சாயலால். அடுத்தது டெய்லி காலையில பெட்ல இருந்து எழும்பும் பொழுதும் முதல்ல யார் முகத்தை தேடணும்? கர்த்தர் முகத்தை தேடுவோம். ஆண்டவரே இன்னைக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. உங்களை போல ஆக்குங்கப்பா, உங்களுக்கு பிரியமா வாழ உதவி செய்யுங்கப்பா, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா, இந்த மாதிரிப்பட்டதை பழகணும். அல்லேலூயா. அதுதான் நம்மில் தேவசாயலை உருவாக்கக்கூடியது. நான் விழிக்கும் போது தேவசாயலால் திருப்தியாகணும். கடைசியில சொன்னது, நான் ஒரு நாள் மரித்தோரிலிருந்து எழும்புவேன் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவேன், அன்னைக்கு அவரை நேரில் பார்த்து அவர் சாயலால் என்ன செய்வேன், திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த வாழ்க்கையை ஒழுங்கா செய்தா அன்றைக்கு அவரை போல நானும் இருப்பேன். ஆமென். இதுக்குத்தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். நம்ம ஓட்டம் இப்படி போய் ஜெயமா முடியணும். ஆகவே நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், இருந்தாலும் நீங்க தயவு செய்து வசனத்தை நல்லா உள்ள எடுங்க. அதை எடுக்க எடுக்க வசனத்தை மெமரைஸ் பண்றதுல தான் அங்கே போயிட்டேன். நல்ல சில வசனங்களை அறிக்கை பண்ணி மெமரைஸ் பண்ணி அறிக்கை பண்ணிக்கிட்டு இருங்க. அதோடு கூட தியானிக்கிறது மிக முக்கியம். தியானிக்கிற வசனம் ஜீரணிக்கும், டைஜஷன் ஆகும். அதுதான். சும்மா எல்லாம் பட்ட பட்ட பட்டா விழுங்குனா சில சமயம் அத்தனையும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். ஒன்றும் ஜீரணிக்கிறது தான் ரத்தமா மாறும், சத்தா மாறும், பலனா மாறும்.
ஜீரணிக்காம நிறைய ஃபுட்டு வேஸ்டா தான் போகுது, பல விதங்கள்ல வேஸ்டா வெளியேறுது. அப்போ நம்ம வசனமும் நிறைய தான் கேட்டோம், இங்க போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்க ஒன்னும் என்ன செய்யல, பலதும் இறங்கல, இங்க வந்தது, சிலது இங்க ஸ்டோர் ஆச்சுது. அதனாலையும் பெரிய விசேஷம் அல்ல. எது விசுவாசித்து உள்ள எடுத்தோமோ அதுதான் உள்ளத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. அறிவு இருக்கிறது, வசன அறிவு. ஆனா அந்த ஆமென்றும் ஆமேன் என்றும் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுகிற தன்மை இருந்தா அது உள்ள வந்து ஆழப்பதிந்து விடும், அது நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் தான் நிலைத்திருக்கும். ஸோ மெடிடேஷன் நிறைய வாசித்தாலும் 1-2 வசனத்தையாவது திரும்ப கொஞ்சம் தியானிச்சு. மாட்டுக்கு சொல்றாங்க 2 குடலா 2 வயரா, எனக்கு யாராவது படிச்சவங்க இருந்தா தப்பா சொன்னா மன்னிச்சுக்கிடுங்க. அது ஃபர்ஸ்ட் படக்குன்னு விழுங்கிடுமா, அப்புறம் திரும்ப எடுத்து என்ன பண்ணுமா, அசை போடுமா. நமக்கு அப்படி கிடையாது. அதனால முதல்ல ஒழுங்கா அசை போட்டு உள்ள என்ன செய்யணும், அனுப்பணும். எல்லாருமே சொல்றாங்க நல்லா மெண்டு தின்னுங்க. எங்க ஊர்ல சொல்லலாம் பைய தின்னா பனையும் தின்னலான். உங்களுக்கு பலருக்கும் புரியாது. பனைமரம் இருக்க, அதை கூட மெதுவா நீ கடிச்சு சாப்பிட்டா அதை கூட என்ன செஞ்சிடலாமா, முன்னொரு பழமொழி அது. அப்போ மென்று திங்கிறது இது மாதிரிதான். வசனத்தை படக்குன்னு வாசித்தா ரீடிங் ஒண்ணு நல்லதுதான், ஆனா அது மட்டும் போதாது. கொஞ்சம் உள்ள ஏறணும்னா அதை என்ன செய்யணும், தியானிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சின்ன வயசுல நினைப்பேன், இவர் ராத்திரி பைபிளை திறந்து வச்சுட்டு இருப்பாரா, எப்படி இதை பண்ண முடியும், என்னத்தை எழுதி வச்சிருக்காருன்னு. ஆனா அப்படி அல்ல. நம்ம எடுத்துக்கொண்ட வசனத்தை போகும் பொழுதும் வரும் பொழுதும் வாழ்க்கையில திரும்ப என்ன செய்யணும், அதை தியானிக்கணும். வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா காலையில் அவர் தருகிற வசனம் அந்த நாளில் மத்தியானத்தில் சில விஷயத்துக்கா இருக்கும், சாயங்காலத்தில் சில விஷயத்துக்கா இருக்கும், ராத்திரி சில விஷயத்துக்கா இருக்கும், ஆஃபீஸில் சில விஷயத்துக்கா இருக்கும், குடும்பத்தில் சில விஷயத்துக்கா இருக்கும். அப்போ நமக்கு தெரியாது. அதை தொடர்ந்து இரவும் பகலும் கொஞ்சம் ஓட விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த வசனத்துக்கு ஒரு புது அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ரொம்ப அப்பதான் அந்த வசனத்துக்கு புதிய அர்த்தமே புரியும். அது நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். ஆமென். சோ இந்த தியானிக்கிற அனுபவம் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் மறக்கவே செய்யாது. இப்ப நாங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த தியானித்த வசனங்களை தானே அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதானே வந்துகிட்டே இருக்கோம். ஏன்னா உள்ள கிடக்குது, அதான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம தியானித்து உள்ள எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, நம்ம செய்ய வேலையில் ஆட்களோட பேசுறது, எல்லாத்துலேயுமே இதனுடைய சாராம்சம் வெளியே போகும். அல்லேலூயா. சரி, அப்போ வசனத்தை நீங்க இது தியானிக்கணும். அதோடு கூட படிக்கிறது நல்லது. பகுத்து படின்னு சொல்லி இருக்குல்ல, படிக்கிறதும் நல்லது. கற்றுக்கொள்வது, சின்ன பிள்ளைகள்லாம் சண்டே ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கிறோம், யூத் மீட்டிங்ல கற்றுக் கொடுக்கிறோம், படிக்கணும். தீமோத்தேயு பவுல் கிட்ட இருந்து என்ன பண்ணாராம், கற்றுக்கொண்டாய். அடுத்தது கொஞ்சம் ரிசர்ச். எஸ்ரா என்ன பண்ணாராம், வேதத்தை ஆராயவும் தன் மனதை செலுத்தினான். அது கொஞ்சம் கூட ஒரு டீப்பர். இது வசனத்தை எடுத்து நீங்களும் செய்யலாம். அது பாஸ்டர்மாருக்கு மட்டும் உள்ளதல்ல, அல்லது வேத பண்டிதர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, நம்ம எல்லாரும் செய்யலாம். வாழ்க்கையில கல்யாணம் ஆக போதா, கல்யாணத்தை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம். எங்க பைபிள். வீடு கட்ட போறீங்களா, வீடு கட்டுறதை பற்றி பைபிள்ல என்ன பண்ணலாம், ரிசர்ச்சே பண்ணலாம். இப்பெல்லாம் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் எல்லாம் ரொம்ப வசதியா இருக்குல்ல, பைபிள்ல வசனம் எங்க இருக்குன்னு டக்குன்னு எடுத்துடலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஜோம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வசனத்துல தேவ மக்கள் வளர்ந்தே ஆகணும். அல்லேலூயா. அது நமக்குள் நிலை நின்றே ஆகணும். இன்னும் ஒன்றை கூட சொல்லி நிறுத்தி விடுகிறேன். வாசியுங்கள் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. நான் உங்களில் நிலைத்திருக்கணும் சொன்னார். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்து சொல்றாரு, என் சந்தோஷம் உங்களில் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் இருந்தா தான் இயேசு வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா.
இயேசுவே வாரும் வாரும்னு சொல்லி அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சா அவரால் இருக்க முடியாது. ஒரு ஆளை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணி 2 நாள் தங்க போறாருன்னா எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்றோம், அவருக்காக எத்தனை வசதி செய்கிறோம். அதெல்லாம் செஞ்சு வச்சா தானே அவருக்கு தங்க முடியும். சும்மா அவர் வாருன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் எப்படி அவர் இருப்பார்? பலரும் ஓடிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால இயேசு வர்றாருன்னா கூடவே என்ன இருக்கணுமா? வார்த்தை இருக்கணுமா? சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இல்லாத இடத்துல அவருக்கு செய்ய முடியாது, அவர் சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள்ல நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த 15ல யோவான் 15ல ஆண்டவர் சொல்லி இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள். நான் உங்களில், கிறிஸ்து உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், என் சந்தோஷம், என் வார்த்தை என் சந்தோஷம். உலக சந்தோஷத்தை சொல்லல, எதை சொன்னாரு? என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்து சிறப்பு கன்வென்ஷன் நடக்குதா, சண்டே சர்வீஸ் நடக்குதா, ஆஹா பயங்கர சந்தோஷம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகும்போது அப்படி இருக்கக்கூடாது. என் சந்தோஷம் உங்களில் எப்பொழுதும். ஆமா, சனிக்கிழமை காலையிலையும் என்னைக்கும், அடுத்த கூட்டத்துக்கு வர வரைக்கும். ஆமா, எப்பொழுதும், நல்ல காலத்திலையும் கஷ்ட காலத்திலையும் கிறிஸ்துவின் சந்தோஷம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:3-4 வசனங்கள்ல சொல்லும் பொழுது அந்த 4ஆம் வசனத்துல ஒன்று சொல்லுவாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எவைகளை? 1000 சோத்திரம் பண்ணுங்க 10,000 ரூபாய் கிடைக்கும், அப்படி இல்லை. அப்படி சந்தோஷம் நிறைவா இருக்கிறதுக்கு பைபிள்ல ஒன்றும் எழுதல. எப்படி சொல்லி இருக்கு? அது முந்தின வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இந்த ஐக்கியத்தை பற்றி சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம இனி கொஞ்சம் அந்த ஒவ்வொரு வசனம் நான் சொல்லும் போது செக் பண்ணிக்கிட்டோம். செக்அப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், ஜெபம். சரியா? ஆமா, நமக்குள்ள கிறிஸ்துவின் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கு? முதல்ல கிறிஸ்துவின் ஐக்கியத்தை பற்றி நமக்கு சந்தோஷம் வருதா? ஏன்னா யோவான் சொல்றாரு, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன? கிறிஸ்துவோடு நாங்க ஐக்கியமா இருக்கோம், நீங்க எங்களோட ஐக்கியமா இருக்கீங்க. நம்ம எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவ ஊழியர்கள் தேவ விசுவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து என்னதான் இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். அதுதான் சபை. அல்லேலூயா. இங்க சபையில யாரோடெல்லாம் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்? பிதாவோடும் குமாரனோடும் ஆவியானவருக்குள்ளதான் இதெல்லாம் நடக்குது. ஆவியானவரோடும் தேவ ஊழியர்களோடும் விசுவாச மக்களோடும் எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கிறத பற்றி எழுதிட்டு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? குடும்பத்துல உறவினர்கள் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லது இந்த ஆவிக்குரிய உறவுகளுக்குள்ளே சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது ஒரு செக்அப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு என்ன ஆகுது? மற்ற சந்தோஷங்கள் தான், மற்ற கம்பெனிகள், மற்ற ஐக்கியங்கள், மற்ற ஃபெல்லோஷிப்புகள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அப்படியே வாயில அல்லது முகத்துல காட்டிக்கிட்டு போறதுதானே தவிர உள்ளத்துல இல்ல. பலருக்கு இல்லை. ஸ்தோத்திரம். சிலருக்கு இருந்தா பாக்கியம். ஆமென். இல்லாதவர்களும் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். உண்மையா செக்அப் பண்ணி பாருங்க. நம்ம சந்தோஷம், கிறிஸ்துவின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும்னா இந்த காரியங்கள்ல நமக்கு, இந்த ஐக்கியங்கள்ல நமக்கு என்ன வரணும்? இதை பற்றி கேட்கறது ஒரு சந்தோஷ செய்தியா மாறணும். அல்லேலூயா. இதை பற்றி நாம கேட்கறது நமக்கு சந்தோஷத்தை நிறைவடைய பண்ணணும். சபையில ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. அறிவிப்பு பகுதி பலரும் எப்படா முடிப்பார் என்று நினைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனா அறிவிப்பு பகுதியில் சந்தோஷப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன அறிவிப்பில் நாங்க என்ன அறிவிக்கிறோம்? ஊழியங்களை பற்றி அறிவிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியங்களை பற்றி அறிவிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஊழியங்கள்ல ஒரு சந்தோஷம் வரணுமா இல்லையா? கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வரணும். ஒரு முதியவர் மரித்து அடக்க ஆராதனையில் அவருடைய மருமகள் சொன்ன சாட்சி, எங்க மாமா டெய்லி குடும்ப ஜபத்தில் சபையில் யாருக்கெல்லாம் சோமில்லைன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருடைய பேரையும் மறக்காம வச்சு குடும்ப ஜபத்தில் எங்களுக்கெல்லாம் சோத்திரம் பண்ணி ஜெபிக்க வைப்பாரு, டெய்லி இதை பண்ணுவாரு அப்படின்னு.
அப்ப அந்த முதியவர் சபையில பலரும் சாட்சி பகுதியில பைபிள் வாசித்துட்டு இருப்பா. அப்பதான் பைபிள் வாசிக்க நேரம், இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அந்த பகுதியிலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஐக்கியத்தில் எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த அளவுக்கு உலக சந்தோஷம், மற்றுள்ள சந்தோஷங்கள், மாம்சீக சந்தோஷங்கள், சபைக்குள்ள வந்தாலும் மாம்சீக சந்தோஷம். தங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சபையில், அதெல்லாம் வெறும் மாம்சீக சந்தோஷம் தான். கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் என்பது இது கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியத்தை பற்றி நமக்குள் பொங்கி வருகிற, நிறைந்து வருகிற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இது நம்மில் நிலைத்திருந்தால் நாம் கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருப்பார். ஆமென். நம்ம ஒரு நாள் உலர்ந்து போக மாட்டோம், அந்த அக்கினிக்கு இரையாக போக மாட்டோம். ஸோ இந்த காரியம் ஐக்கியத்தில் சந்தோஷம். அதே மாதிரி 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19-20 பவுல் என்ன சொல்லுவார்? எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமா இருக்கிறது யார்? நீங்க தான், நீங்கள் தான் என்று சொல்லுவார். அப்போ விசுவாசிகளில் அல்லது ஊழியக்காரருக்கு ஆத்துமாக்கள் மேல் சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷம் அது ரியல் ஒரு மகிழ்ச்சியாக எங்கள் உள்ளங்களில் இருக்கணும். நீங்களும் ஆதாயப்படுத்துகிற அந்த மக்கள் சர்ச்சுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்னால என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. ஒரு மனுஷன் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சாட்சி சொன்னா சபைக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் வருது? வருதா இல்லையா? அது கேள்விப்படும் பொழுது, பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் போய் ஒரு கை கொடுக்கணும், ஒரு கிரீட்டிங் சொல்லணும், அவரை பாராட்டணும், தைரியப்படுத்தணும். வருதா இல்லையா? அந்த ரட்சிப்பு ஒரு ஆத்துமா, ஏன்னா ஒரு ஆத்துமா முழு உலகத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டதுன்னு இயேசு அதை மதிச்சார். அல்லேலூயா. இயேசு ஒரு ஆத்துமாவை எப்பொழுதும் மதிப்பார். அவர் போற இடமெல்லாம் கூட்டமா மக்கள் வருவாங்க. ஆனா அவர் ஒரு திமிர்வாதக்காரனை தேடி போவார், ஒரு சகைவ தேடி போவார். அதான் அந்த ஒரு ஆத்மாவின் மேல் அவருக்கு இருக்கிற பாரம், அவருக்கு இருக்கிற கரிசனை. அவன் மீட்கப்படும் பொழுது, ஒருத்தன் குழியிலிருந்து தூக்கி எடுக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் பிரமாணத்தை வச்சு அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பான். ஆனா அவர் போயிட்டு சும்பின கையுள்ள பார்த்தா உடனே சுகம் கொடுப்பார். கூனி அம்மாவை பார்த்தா உடனே என்ன பண்ணுவாரு? நிமித்தி விட்டுருவாரு. அவரால் இருக்கவே முடியாது, ஏன்னா அவருக்கு அதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. குழியில் விழுந்தவளை தூக்கி விடணும், ஒரு ஆத்துமாவை தூக்கி விடணும், பாவத்திலிருந்து தூக்கி விடணும், எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி விடணும். ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சந்தோஷம். அவர் பாடுபட்டது அவர் அல்லவா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது அவர் என்ன நினைப்பார்? நான் சிந்தின ரத்தத்துக்கு ஒரு புண்ணியம் இருக்கையா நினைப்பாரா இல்லையா? அந்த சந்தோஷம் நமக்குள்ள வருதா? கிறிஸ்துவின் சந்தோஷம் நம்மில் எப்படி இருக்கணுமா? நிறைவாக இருக்க வேண்டும். 3 யோவான் 1:4 சொல்லுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எப்படி? உங்க பிள்ளைகள் எதுல நடக்கிறாங்க? கல்வியில் நடக்கிறார்கள், ஸ்போர்ட்ஸில் நடக்கிறார்கள், வேற எல்லாத்துலயும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு கூட நடந்து வருகிறார்கள். சத்தியத்தில் நடக்கிறார்களா? ஹல்லேலூயா. அதுல உங்க உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறது? என் பிள்ளை பைபிள் வாசிக்கிறான், என் பிள்ளை ஜெபம் பண்றான், என் பிள்ளை அப்படி பண்றான், இப்படி பண்றான், கர்த்தருக்காக பாட்டு பாடுறான், நல்ல கையை தட்டி பாட்டு பாடுறான். சந்தோஷம் வருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளில் நம்முடைய சந்தோஷம் வருதான்னு செக்அப் பண்ணுங்க. பலருக்கு இப்ப பேசுறது இரலவென்று போல தெரியுதா? எனக்கு ஆவியில தோணும், நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ டாபிக்கை பேசிட்டு இருக்காரு போல இருக்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் உலர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இது முக்கியமா தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு உணருங்கள், உணருங்கள். இந்த சந்தோஷத்தை நீங்க பழகிட்டீங்கன்னா உலகத்து சந்தோஷம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆமென். இது முதலிடம் பிடிச்சிரும். இது மேல வந்துருச்சுன்னா இதுதான் நமக்குள்ள நிரம்பிக்கிட்டே இருக்கும். நம் கிறிஸ்துவில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். கிறிஸ்து நம்மில் நிலைத்திருப்பார். வாடி போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஓகே, இப்படி நிறைய சொல்லலாம். இனி ஒண்ணு ஆபகுக் சொன்னாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அது பெரிய பட்டியல் சொன்னார். எல்லாம் எப்படி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்
களி கூறுவேன், ரிஜாய்ஸ் பண்ணுவேங்கிறார். எப்போ? நஷ்டம் வரும் பொழுது, தொழில் நஷ்டம் அடையும் பொழுது. ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட். யார் சொல்லுவா? ஆபுக்கு சொல்லுவார். அப்படிதானே? நாம சொல்லணும். அல்லேலூயா. நாம செய்யணும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் சந்தோஷம் நம்மில நிலைத்திருக்கு. அதை எதுவாலும் எடுத்து போட முடியாது. லாபமோ நஷ்டமோ, பாராட்டோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ, எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்கு ஒரு கேடு உண்டாக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா விரும்புறீங்களா? நம்மள பலர்கிட்ட இது இல்லதான், உண்மைதான். ஆனா விரும்புறோம்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தருவார், கண்டிப்பா தருவார். எல்லாத்தையும் கர்த்தர் தானே தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி விட்டது அவர் தானே. நம்மளா தப்பி வந்தோம், எல்லாமே அவர் தான் செய்யறாரு. இதையும் அவர் செய்வார், அவரால் முடியும். அல்லேலூயா. என் சுபாவத்தை இந்த மாதிரி மாற்றுவதற்கு, என் உள்ளத்தை இப்படி மாற்றுவதற்கு இந்த தேவனால் முடியும். நான் கேட்டா போதும், நான் விட்டு கொடுத்தா போதும், நான் கீழ்ப்படிஞ்சா போதும், நான் ஒத்துழைச்சா போதும், அவர் இதை எனக்குள் செய்வார். அல்லேலூயா. அதனால சில வேளை நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளணும், ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் இன்னொன்னு சொல்றாரு, என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி என்னை என்னுடைய உயர்ஸ்தலங்கள்ல என்ன பண்ணுவாரு? அப்போ இப்படியெல்லாம் நஷ்டம் கஷ்டம் இல்லாமை வரும் பொழுது அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு என் காலை மறுரூபப்படுத்திட்டு இருக்கிறார். என் காலம் எந்த காலை போல ஆக்கிட்டு இருக்கிறாரு? மான் கால்களை போல ஆக்கிட்டு அடுத்தது எங்க கொண்டு நிறுத்துவார்? என்ன? அந்த அறிவை வச்சுட்டு தான் அந்த மனுஷன் சொல்றான், இதெல்லாம் நஷ்டப்பட்டு போனா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இனி காத்திருக்குது ஐயா. என் காலை இப்ப இந்த நஷ்டங்கள்ல என்னை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறார். என் கால் யானை கால் மாதிரி இருந்தது, இப்ப அதை என்ன பண்ணிட்டு இருக்காரு? மான்கால் மாதிரி. சும்மா எந்த கண்மலையிலும் ஏறி போகக்கூடிய அதுதான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நம்மள படிப்பிச்சுட்டு இருக்கிறாரு, உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா அடிச்சு தானே படிப்பிக்க முடியும். அதை செஞ்சு இனி என்னை என் உயர் ஸ்தலங்களில் நிறுத்துவார். அதுக்கு தான் அத்திமரம் துளிர் விடல, அதுக்கு தான் கடையில மந்தை முதலட்டு போச்சு, தொழுவத்துல மாடு இல்லாம போச்சு, அங்க அது இல்லாம போச்சு, இது இல்லாம போச்சு, திட்டமிட்டதெல்லாம் கொலாப்ஸ் ஆச்சு. எதிலும் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் எது இல்லாம போனாலும் இயேசு நம்மோடு இருந்தால் இயேசு நம்மை வாழ வைப்பார், நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. அதனால எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒரு மனுஷனை பற்றி சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கறதுக்கு செக் எடுத்து எழுத ஆரம்பிச்சாராம். ஏதோ சம் 10,000 ஏதோ தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சாராம். அப்போ பார்த்து ஒரு ஃபோன் அடிச்சுதான். அதை எழுதுறத பாதியில் நிறுத்திட்டு போனை அட்டன் பண்ணாராம். அவருடைய கப்பல் கடல்ல கவிழ்ந்துட்டுன்னு செய்தி வந்துச்சான். அப்போ ஊழியக்காரர் சொன்னாராம், இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போது ஊழியக்காரர் சொன்னாராம், ஐயா இந்த காணிக்கை செக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் ஜோம் பண்றேன், கிளம்புறேன். அவர் ஜோம் பண்ணிட்டு கிளம்பும்பொழுது அவர் இந்த செக்கில் திரும்பவும் எழுதி கொடுத்தாராம். முதல்ல 10,000 எழுத நினைத்தவர் 10 லட்சம்னு எழுதி கொடுத்தாராம். ஊழியக்காரருக்கு ரொம்ப குழப்பாயிட்டு. இவர் ஏதோ குழப்பத்தில் ஏதோ பண்ணிட்டாரா? திரும்ப கேட்கும்போது, இல்லையா நல்ல சொஸ்த புத்தியோடு சரியா தான் செய்யறேன், உலக சொத்து போச்சு, அங்கேயாவது இந்த சொத்தை சேர்ப்போம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இதுதான் அந்த ஒரு விசேஷித்த ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த தெய்வீக காரியங்கள்ல சந்தோஷம். அவர் சொல்றாரு, எனக்கு உலகத்துல சில நெருக்கம் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் என்னை இதனூடாய் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை அவர் நியமித்த உயரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேருடைய கால்களை ஆண்டவர் மான் கால்களா மாற்றி கொண்டு இருக்கிறார்? தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நஷ்டம் இல்லைங்க. நம்ம நஷ்டப்படுவது நமக்கு அடுத்தது ஒரு லாபம். ஒருவேளை உலகத்தின் காரியத்தில் நஷ்டப்பட்டா உன்னதத்தின் காரியத்தில் அது லாபமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்வார். ஆனா உலகத்தான் நஷ்டப்பட்டான்னா அவன் பிறகு கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். நமக்கு அப்படி கிடையாது. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன்னு சொன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம், இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் பயப்படக்கூடாது, அதுல சந்தோஷப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், பவுலை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு,
2 கொரிந்தியர் 12:9 என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதெல்லாம் உலகத்தான் சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவோம், அப்படிதானே? பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுறது யாரு? கிறிஸ்தவன் மட்டும்தான், உண்மையில விசுவாசி தேவபுள்ள மட்டும்தான். அல்லேலூயா. அது இந்த வெளிப்பாடு பெற்ற தேவபுள்ள மட்டும்தான். அவருக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு பலவீனம் வந்திருக்கு, ஆனா ஆண்டவர் 3 தடவை சோமன அப்புறம் சுகம் வேற தரமாட்டேங்கிறாரு. ஆனாலும் நான் இதுல சந்தோஷப்பட்டு என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிருபை அது நஷ்டப்பட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பலவீனத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? தந்திருக்கிறாரு. அப்ப அத நான் நினைக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு இந்த பலவீனத்துக்காகவும் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். எத்தனை பேர் வியாதியை பற்றிய கவலையோடு இருக்கிறீங்க? சரீர கஷ்டங்களை பற்றின கவலையோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இருக்கு. நம்ம சாதா உலக ரீதியில பேசும் பொழுது இப்ப ஃபுட்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. எது சரியில்லாம போனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு சரீர கஷ்டத்தை அனுமதிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நம்மளை சும்மா அவர் கஷ்டப்படுத்தவே மாட்டார். அவர்கிட்ட தான் ஃபுல்லா ஹீலிங் பவர் இருக்கு. அப்புறம் நம்மள இதுக்கு கஷ்டப்படுத்தணும்? நமக்குள்ளே ஆவியானவர் தந்திருக்கிறாரு. அவர் ஃபுல்லா ஹீலிங் பவரோட தானே இருக்கிறாரு, தெய்வீக சுகமாக்கும் வல்லமையோடு தானே இருக்கிறாரு. அப்புறமும் ஒரு நோய் இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குன்னா நான் பெருமைப்பட்டு விழுந்துடாம என்ன அடிக்கடி குட்டி கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கா இருக்கலாம் பவுல போல, அல்லது வேற ஏதாவது ஒரு நோக்கமாக கர்த்தர் தந்திருக்கலாம். ஆகவே பலவீனத்தை குறித்தும் அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது. பலவீனம் குறித்து சந்தோஷப்பட்டு அதை என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இப்படி நிறைய இருக்கு. ஆனாலும் 2 காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்ம அது மாதிரி நமக்கு உபத்திரவங்கள் வரும்பொழுது யாக்கோபின் நிருபத்தில் எழுதியிருக்கு, உபத்திரவம் உங்களுக்கு பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று நினைத்து அதுல என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படு. உபத்திரவம் தான், பரீட்சை தான், நெருக்கம்தான், ஐயோ கஷ்டமான சம்பவம், சூழ்நிலை. ஆனா அதனால உனக்கு ஒரு நல்ல பலன் வரப்போது. உனக்கு ஆத்மாவில் ஆண்டவர் பொறுமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் ஒரு தெய்வீக கண்ணோட்டம், தெய்வீக பார்வை. இது நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஆகவே அன்பர்களே, நமக்கு வருகிற நன்மைகளில் மட்டுமல்ல தீமைகளிலும் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சந்தோஷம் நிலைத்திருக்கத்தக்கதாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நான் ஜெபத்தில் அந்த 3 காரியங்களை திரும்ப நினைப்பூட்டும் பொழுது நீங்க வாய் திறந்து கேட்கணும். எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தார். கரங்களை தட்டி பாடுவோம். களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தார். உன் பாதம் பணிந்து என்னாலும் துதி, உம்மை அன்றி யாரை பாடுவீர்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதி. உம் பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதி, உம்மை அன்றி யாரை பாடுவீர்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதி. பனி செடி நிலைத்திருக்கும். எல்லாரும் இந்த பாடலோடு சேர்ந்து ஆமென். அப்பா, நான் உங்களில் ஒட்டப்பட்ட ஒரு கொடியாய், காலமெல்லாம் பச்சையாய் இருக்கிற ஒரு கொடியாய், கனி கொடுக்கின்ற கொடியாய் விளங்கும்படி இன்று எனக்குள் ஒரு கிரியை செய்யும். இந்த ஜெப வேளையில் எனக்குள் ஆவியானவர் திட்டமாய் தெளிவாய் ஒரு காரியம் செய்யும். எதை செய்யணுமோ அதை செய்யுங்கப்பா. என் உள்ளத்தை திறக்கிறேன்ப்பா, திறக்கிறேன்ப்பா. கனி செடியாகிய இயேசுவிலே ஒட்டப்பட்டு கடைசி வரை கனி கொடுக்கின்ற ஒரு கொடியாக என்னை மாற்றும் ஐயா. ஓ glory, hallelujah, 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 hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா சிந்தனையும் இதே சிந்தையாய் மாறட்டும்.
வேறு சிந்தையா இராதபடி என்னை ஒரு கனிதரும் செடியாய் மாற்றணும். நான் உலர்ந்து போகவே கூடாது. வாடின பகுதிகள் இன்றைக்கு செழிப்பாகட்டும், இன்றைக்கு பச்சையாக்கப்படட்டும். உலர்ந்த பகுதிகள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். Glory, hallelujah, hallelujah, glory, 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 glory. ஆமென். கர்த்தாவே, வல்லமையின் தேவனே, ஆமென். எது குறைபட்டிருக்கிறதோ, எதனால் அந்த உலர்ந்து போகிற அனுபவம் வந்திருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் இடைப்பட்டு விடும். இப்பொழுது இடைப்பட்டு விடும். எல்லா உள்ளங்களும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. உள்ளத்தின் ஆழங்களிலே கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு கிரியை வெளிப்படட்டும். உணர்ச்சியில் அல்ல, ஆவியில் ஒரு மாற்றம் வரட்டும். ஆவியில் ஒரு தொடுதல் வரட்டும். ஏதோ சிந்தையில் மட்டுமல்ல, எங்கள் ஆவியிலே ஒரு தொடுதல் வரட்டும். ஆவியிலே ஒரு கட்டறுத்தல் வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். Glory, hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக எங்கள் மேல் அசைவாடி இப்பொழுது உமது ஊழியத்தை எங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே நடப்பித்து விடும். எங்களுடைய சிந்தையிலும் உணர்ச்சியிலும் மட்டுமல்ல தகப்பனே, எங்களுடைய ஸ்பிரிட்டுக்குள்ளாக, எங்களுடைய ஆவிக்குள்ளாக, அந்த உள்ளான மனிதனுக்குள்ளாக, ஆமென், உங்க ஊழியம் இப்பொழுது நடப்பதாக. எல்லாரும் வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை செய்யுங்க. கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்கும்படியாய், கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்கும்படியாய். அப்பா, இதோ நான் என் உள்ளத்தை திறக்கிறேன். யாராகிலும் ஒருவேளை இதுவரைக்கும் கிறிஸ்து என் உள்ளத்தில் இல்ல என்று சொல்லி வந்திருப்பீங்கன்னா, நீங்க உண்மையா அவரை கூப்பிட்டா அவர் உங்களுக்குள்ள வருவார். அப்பா, உங்க வழியில நான் வாழ்றேன்ப்பா, எனக்கு உள்ளத்துல நீங்க வாங்கப்பா அப்படி நீங்க சொன்னா போதும். இயேசுவே, உங்க வழியில நான் வாழ்வேன் அப்பா, என் உள்ளத்துல நீங்க வாங்கப்பா என்று உண்மையா சொன்னீங்கன்னா இன்று கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவார். அவருக்கு பிரியமில்லாததை உன்னை விட்டு அகற்றி அவருக்கு பிரியமான தங்குமிடமாய் உன் உள்ளத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். அவரே அதை செய்வார் மகனே, அவரே அதை செய்வார் மகளே. நீ மட்டும் இடம் கொடு. நீ அழைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள். அப்பா, வாங்கன்னு சொல்லு. இயேசுவே, எனக்குள் வாங்கன்னு சொல்லு. எப்பொழுதும் எனக்குள் தங்கியிருங்கன்னு சொல்லு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதை வாயினால அறிக்கை பண்ணு. இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறீர், இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறீர். ஆமென். ஒரு 2-3 தடவை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள் அந்த ஒரு நல்ல சிந்தை உருவாகும், தைரியம் உருவாகும். ஓ ஹல்லேலூயா. ஷபமன துலகந்துர கலப ரபஷதலா. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் பேசும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வல்லமையான ஒரு கிரியை அவருடைய உள்ளத்திலே நடப்பித்து விடும் தகப்பனே. இன்று முதல் ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்து என்னில் இருப்பதை உணர்ந்து வாழ, ஆமென், கிறிஸ்து என்னில் இருப்பதை சிந்தித்து உம்மோடு பேச, அடிக்கடி என் வாழ்க்கையின் சகலத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ள கிருபை அருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்துக்காக இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. முதல்ல வசனம் வாசிக்கிறதிலே, தியானிக்கிறதிலே, படிக்கிறதிலே எதில் தீர்மானம் எடுக்கும்படி ஆவியானவர் உங்களை உணர்த்தினாரோ அந்த தீர்மானத்தை இப்ப வாய் திறந்து சொல்லுங்க தேவனிடத்திலே. வசனத்தை இதுவரைக்கும் நீங்க எப்படி அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள்? இன்று முதல் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தையை ஆண்டவர் உங்களுக்குள் தந்தாரோ அதை வாய் திறந்து சொல்லி, அதை செய்வேன் அப்பா, அதை செய்வேன் அப்பா, இப்படி செய்வேன் அப்பா, அதுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லுங்க. இன்று முதல் வேதத்தை டெய்லி வாசிப்பேன் அப்பா என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்திலே வசனங்களை தியானிப்பேன் என்று சொல்லுங்கள். வசனங்களை மனப்பாடம் பண்ணுவேன் என்று சொன்னவர்கள் அதை சொல்லுங்கள் கர்த்தரிடத்திலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் தங்கி இருக்க வேண்டும். வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணத்தோடும் என்னில் வாசமாய் இருக்கத்தக்கதாய், நிலைத்து இருக்கத்தக்கதாய். ஆமென், ஆமென். உலகத்தின் எந்த செய்தியும் இந்த வசனத்தை புரட்டி தள்ளிவிடாதபடிக்கு, ஆமென், நான் கேட்கிற தவறான தவறான சர்மன்ஸ் கூட, பிரசங்கங்கள் கூட இந்த வசனத்தை புரட்டி விடாதபடிக்கு ஆண்டவரே எனக்குள் உம்முடைய வசனம் நிலைத்திருக்க வேண்டும். Glory, hallelujah, hallelujah. உம்முடைய சந்தோஷம் என்னில் நிறைவா இருக்கும்படி, கிறிஸ்துவின் சந்தோஷத்தால் நான் நிரப்ப
நிரப்பப்படும்படி இதோ உள்ளத்தை திறக்கிறேன். உமது ஆவியில் நிரம்பும் பொழுதெல்லாம் உமது அன்பில் நான் நிரம்பணும், உமது சந்தோஷத்தில் நான் நிரம்பணும்ப்பா, உமது வல்லமையில் நான் நிரம்பணும்ப்பா. இப்பொழுது உம்முடைய சந்தோஷத்தால் மாறாத சந்தோஷம், எந்த உலக சூழ்நிலையினாலும் அசையாத அந்த சந்தோஷத்தை எனக்குள் தாரும், எனக்குள் தாரும், நிறைவாய் தாரும். அந்த சந்தோஷம் எப்பொழுதும் எனக்குள் நிலைத்திருக்கும்படி கிருபை அருளுவீராக. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இப்பொழுது அவருடைய சந்தோஷத்தால் ஒரு விசை கூட நிரப்புவாராக, வல்லமையால் நிரப்புவாராக, ஞானத்தால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பினால் ஒரு விசை கூட நம்மை நிரப்புவாராக, நிரப்புவாராக. லிகந்தல ரதுரபரப ஷிலபதரப துரபல பக்கபரப துரகலபரப ஷலபதுரியா. கட்டுகள் உடையட்டும், உலர்ந்த இடங்கள் ஆமென் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதான பரிசுத்தாவின் வல்லமை எங்களை இப்பொழுது சந்திக்கட்டும். எங்களை தொட வேண்டிய இடத்திலே கர்த்தர் தொட்டுவிடும், இப்பொழுது தொட்டுவிடும், இப்பொழுது தொட்டுவிடும். உங்களுடைய ஒரு டச் போதும் அப்பா. ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. வசனம், வசனம், எவ்வளவு வல்லமை உள்ள வசனம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நீர் ஒரு வார்த்தை சொன்னீர், அந்த திமிர்வாதக்காரனுக்கு வறண்டு போன நரம்புகள் எல்லாம் உடனே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, உடனே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமென். அவன் சுகமானான், சுகமானான். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. வறண்டு போன நரம்புகளை உயிர்ப்பிக்கிறோம். அது வார்த்தை என் வாழ்வில் வறண்டு போன, உலர்ந்து போன எந்த ஆத்மாவின் காரியங்களை கூட இன்றைக்கு உயிர்ப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஜெப வாழ்வில் ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். என்னால ஜெபிக்க முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைப்பார். அவர் அந்த ஆவியை உனக்குள் ஊற்றும் பொழுது ஆமென் உன்னை அடக்கிக் கொள்ள முடியாதபடி ஜெபிப்பாய். ஜெபம் உனக்கு பழக்கமாய் மாறும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த கிருபை பெற்றுக்கொள், அந்த கிருபை பெற்றுக்கொள், அந்த வல்லமை பெற்றுக்கொள். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புகிற கர்த்தர் இன்றைக்கு நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வசனத்தை படிக்கிறதுக்கு, வசனத்தின் வியாக்கியானத்தை புரிகிறதற்கு எஸ் லார்ட், எஸ் லார்ட். அந்த ஞானத்தை உணர்த்தும் வசனம் என்கிற வரம் வெளிப்படட்டும், அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரம் வெளிப்படட்டும். யாரிடத்தில் சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு கனனித்துறையின் ஆவி இன்றைக்கு மூடி இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இந்த நேரம், இந்த நேரம் அந்த கனனித்துறையின் ஆவி அது அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக. வசனத்தை படிச்சாலும் ஒன்னும் புரிய மாட்டேங்கன்னு சொல்லுகிற அந்த கனனித்துறையின் ஆவி இப்பொழுது விலகி போவதாக. Yes, rikatala tuna malaha likantura hadabarabo shila duna hantuna lifinta lahuda libura bauda lahantana maudilibi shalaboduriya. Amen. Glory, glory, glory. உம்முடைய சந்தோஷம் எங்களில் நிறைவாகும்படிக்கு ஆண்டவரே அது நீங்க இன்னைக்கு ஸ்பெஷலா எங்களுக்கு ஊத்தி தாங்கப்பா. இனி நாங்க ஒருபொழுதும் மனதிலே வாடவே கூடாது, எங்கள் உள்ளத்தில் சோர்ந்து போகவே கூடாது. எது நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி இருப்பேன், கர்த்தருக்குள் நான் களி கூர்ந்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆவி ஒரு கேலப்பிங் ஸ்பிரிட்டாக துள்ளி குதித்து கொண்டே இருக்கும். அதை ஒன்றாலும் தடுத்து நிறுத்த முடியாதபடி என் ஆவிக்குள் ஒரு கம்பீரம், என் ஆவிக்குள் ஒரு களி கூறுதல். ஆமென். ஒரு விசை கூட கரங்களை தட்டி அந்த களி கூறுதலை, அந்த கம்பீரத்தை நம்முடைய ஆவியிலே பெற்றுக்கொள்வோமாக, பெற்றுக்கொள்வோமாக. இது எங்களால் உண்டாக்க முடியாதப்பா. நீங்க ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. ஹல்லேலூயா. நானா இப்படி மாறிவிட்டேன் என்று நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய், பூரித்து போகத்தக்கதாய் இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். பேர் ஆனந்தத்துக்குள் எப்பொழுதும் என்னை வைத்துக் கொள்ளுகிற ஆனந்த தைல அபிஷேகத்தால் என்னை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கனிதரும் கொடிகளாய் உம்மில் ஒட்டப்பட்டிருக்க, பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்க, ஒரு வாடலோ ஒரு உலர்ந்து போற அனுபவமோ ஒரு பொழுதும் வராதபடி கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி கிரியை செய்யும் என்று உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.